நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் மேசராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன, திருமணம் ஆகுமா ஆகாதா, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கா, ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமா, கடன் அமைப்புகள், நோய் எதிர்ப்பு கடன், ஆரோக்கியம், படிப்பு, குழந்தை பேர், அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துடலாம். அதில் நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மைனஸ் இருந்துன்னா அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்குது, அந்த வழிபாடு என்ன, அது எப்படி செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல உங்களுடைய எக்கனாமிக்கல் பொசிஷன் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பொதுவாகவே எக்கனாமிக்கல் பொசிஷனை பார்க்கணும் அப்படின்னா 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்கு பேர் தான் பணபரஸ்தானங்கள் அப்படின்னு பேர். உங்களுடைய 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் உச்சமாகி உட்கார்றாரு. இதில் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. செலவுகள் வந்தாலும் நம்ம கைக்குள்ளே தான் இருக்கு. நம்ம சேவிங்ஸ் ஆல்ரெடி பண்ணி வச்ச பணத்தை அப்படியே எடுத்து செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் காட்டுதே தவிர புதுசாக கடனெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமெல்லாம் கிடையாது. முடிஞ்ச கடன் அடைச்சிடுவோம். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கடன் அடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் கூட இந்த மாதம் உருவாகும் உங்களுக்கு. அப்போது பொருளாதார ரீதியாக அதாவது தொந்தரவுகள் இருக்குது, ஆனால் எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் சம்பாதிக்கிற காசை மிச்சம் பண்ண முடியாது. இது வரைக்கும் சேர்த்து வச்ச காசை செலவு பண்ணுறதுக்கு, சுப செலவுகள் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது, மேஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சார் சேமிச்சே விற்கல சார், அப்புறம் எப்படி அப்படின்னா, கையில் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுவீங்க, ரைட். சுப செலவுகள் உண்டாகும், சேமிப்பு கரைவதற்கு வாய்ப்புகள் உண்டு, வருமானம் 2 மடங்கு ஆவதற்குண்டான ஒரு நல்ல வேலைகளெல்லாம் இந்த காலகட்டம் பார்க்க போகிறீங்க. ஓகே, வருமானம் பொருளாதாரம் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவராக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, 2ஆம் இடத்தை பார்த்துட்டோம். அடுத்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் புதன், சூரியன், ராகு, செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது. இப்போது குழந்தையின் மூலமாக, தந்தையின் மூலமாக, அக்கம்பக்கத்தினர் மூலமாக, அதே நேரத்தில் வாழ்க்கை துணையின் மூலமாக, இவங்களால எல்லாம் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயம் உண்டாகுது. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு செயல் செய்ய போகிறீங்க, ஒரு வருமானத்துக்காக ஏதாவது செய்வோம், சம்பாதிக்கிறதுக்கே எல்லாமே இல்லையா, ஏதான செய்வோம். அப்படி செய்யும்போது இந்த நபர்களுடைய, இந்த உறவுகளுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்குது. கண்டிப்பாக அதுவும் சக்ஸஸ் தான். இப்போ 2ஆம் இடம் 11ஆம் இடம் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது சனியும் சுக்கிரனும் இணைகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வருமானத்துக்கு குறையில்லை. பேச்சை மட்டும் கவனமாக பார்த்து பேசுங்க. சொல்ல காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத கருத்தை தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளிப்படையாக பேச வேண்டாம். பேசினா மாட்டிக்கிடுவோம், ரைட். ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அது 7ஆம் இடத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷத்துக்கு என்ன அப்படின்னா, 2ஆம் அதிபதியே 7க்குடையவர் சுக்கிரனே வர்றாரு. சுக்கிரன் போய் சனி கூட நெருக்கி உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க, நிறைய சண்டை சச்சரவுகள் மேஷத்திற்கும் மேஷத்தினுடைய வாழ்க்கை துணைக்கும் இருந்தாலும், எப்போவோ ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் செஞ்சுருப்போம். நம்மளுக்கு அவங்க செஞ்சுருப்பாங்க, இல்லை அவங்க நம்மளுக்கு செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஸோ யாரோ ஒருத்தருக்காக செய்த நல்ல விஷயம் செய்தவர் மறந்து விடுவார், நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. வாழ்க்கை துணை நம்மளுக்காக இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம உணர்ந்து அவங்க செய்த எல்லா விதமான தவறுகளையும் மறந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவாக பிரிவினையாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் போகலாமா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டம் பேச்சுவார்த்தைக்குள்ளே போகலாம். என்னென்னா, அவர்கள் முன்பு நீங்கள் கீழ் இறங்கி அவர்களை மேலேற்றி பேசும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வருகிறது.
அப்போவும் நான் தான். மேஷத்துக்கு உன்னோட தன்மை என்னென்னா எல்லாம் நான் தான் முதல்ல, நான் தான் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறது மேஷத்தினுடைய ஒரு முகம் இல்லையா? ஸோ அங்கேயும் போய் நான் தான் இறங்கியெல்லாம் போக மாட்டேன், வரணாப்பா அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம டாமினேட்டாக பேசணும் அப்படின்னா எங்கின் பிரச்சனை பெருசாகிடும். எவ்வளோ பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் செய்த நல்லவைகள் எல்லாம் இப்போது அவர்களுடைய கண்ணுக்கு தெரியும், அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள், உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஜாயிண்ட் ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை. இப்போ போய் பேசிட்டு வாங்க, மாத கடைசியில் ரிசல்ட் தெரியும். ஏன்னா 25 தான், ஆமாம், மார்ச் 25 இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ ராசிக்குள்ளே சுக்கிரன் வந்ததுக்கப்புறம் பெண் சம்மந்தமான விஷயங்களோ, பெண்களை முன்வைத்தோ, பெண்களுடைய உதவியாலேயோ எந்த காரியத்தையும் செய்யாதீங்க, ஃபெயிலியர் ஆகிடும். மார்ச் மாதம் தூக்கத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செய்துங்க, மார்ச் 25க்கு முன்னாடி இந்த வேலையை செய்துங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை நீங்கிடும். கூடவே கன்னி தேவதைகளை, நவகன்னிமார் சப்தகன்னிமார்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கன்னி தேவதைகளை வழிபாடு செய்துட்டு வர்றது இன்னும் விசேஷமான ஒரு விஷயமா இருக்குது மேஷத்துக்கு. ரைட்டு. கல்யாணம் ஆகுமா சார் அப்படின்னா, வரைக்கும் இழுத்து போனேன், திருமணம் தடைபட்டு போன மேசராசி என்பவர்களுக்கு புத்துயிர் பெரும் விதமாக அந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதி எகைன் உச்சமாகிறாரு. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் நல்ல வரன் உங்கள் கண்ணிற்கு தட்டுப்படுவதற்குண்டான வாய்ப்புகளை அதிகம் சொல்கிறது. முடிஞ்சால் மார்ச்லேயே பங்குனிலேயே முடிவானாலும் ஆகலாம். மார்ச்லேயே முடிவாயிரும். மாசி பங்குனி அப்படிங்கிறது தான் மார்ச் மாதம் இல்லையா? இப்போ மாசி பங்குனியில் மேக்சிமம் ஒரு உறுதி வார்த்தை பேசுகிற அளவுக்காவது ஆகிடும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையை நம்மளுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தை நம்ம பார்த்துருவோம். மனசுக்கு பிடிச்ச நபராக பார்த்துருவோம், கிடைக்கும். இப்போ தான் நம்ம பார்வைக்கு அவங்களும் அழகாக இருப்பாங்க, அவர்களுடைய பார்வைக்கும் நம்மளும் அழகாக தெரியும் இந்த காலகட்டம். ரைட், நம்மளும் அழகாக தெரியும். அப்போது டக்குன்னு கிளிக் ஆகிடும். எனக்கு ஓகே அப்படின்றவாங்க, எனக்கு பையன் ஓகே, இல்லை எனக்கு பொண்ணு ஓகே அப்படின்றவாங்க. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக கை விடணும் அப்படின்னா, அந்த தடையாக இருக்கக்கூடிய சனி பகவானை தான் போய் சுக்கிரன் தொடுறாரு. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பைரவர் வழிபாடு செய்யணும். திருமணம் ஆகாமல் பொண்ணு பார்க்க போகிறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, பையனை சந்திக்க போகிறீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா பைரவர் வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சரி, வேலை எப்படி இருக்கும்? வேலையில் தான் கொஞ்சம் தொந்தரவு. என்னென்னா, இது நாள் வரைக்கும் புதன் வக்ரமாக இருக்கிறாரு. எப்போ நிவர்த்தி ஆகுது? மார்ச் 20ஆம் தேதி தான் புதன் வக்ரம் நிவர்த்தி ஆகுது. ஆல்ரெடி அங்கே ராகு கூட புதன். அப்போ ராகு கூட புதன் இருந்து வக்ரமாக இருக்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் ஒர்க்லோடு அதிகமாகிடும். ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாகும். அதை மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ வேலைக்காக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, மேசராசி அன்பர்களுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், நேஷனலைஸ்டு பேங்க்குள்ளே போய் கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதை ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் செய்வதற்காக கடன் வாங்குவீங்க. என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கடன் வாங்காமல் முடிந்த அளவு கடனை அடைப்பதற்குண்டான வழிகளை தேடுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா தேவையில்லாமல் இந்த காலகட்டம் சுக்கிரன் உச்சமாக இருக்கா, தேவையில்லாமல் இந்த காலகட்டம் செலவு அதிகமாக செஞ்சுருவோம், அனாவசிய செலவு செஞ்சுருவோம். சரிங்களா? அது பின்னாடி தான் யோசனையாக இருக்கும். பின்னாடி தான் யோசனையே வரும், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. ரைட்? அப்போது செலவுகளை குறித்து கொள்வது நல்லது. கடன் வாங்குவது மேக்சிமம் தவிர்த்துக்கிறது நல்லது. ரைட்? ஏன்னா வட்டி அதிகமாக கொடுக்குற மாதிரி கடன் வாங்குவோம் இந்த காலகட்டம். ப்ரைவேட் பேங்க்னா கண்டிப்பாக வட்டி அதிகமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா வெளியில் கை மாற்றலாம் வாங்குறது, கந்து வட்டிக்கு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மேஷத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. தொழில் அமைப்புகள், சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில் ஆல்ரெடி கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு மேஷத்தை பொறுத்தளவுக்கு. சுயதொழிலில் ஏதோ புதுசாக கற்றுக்குறோம், ஏதாவது ஒன்று உள்ளே
புதுசாக உள்ள நுழைக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நேரங்களில் நேர விரயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 2 மணி நேரம் பண்ணி போட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த டார்கெட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதன்படி பின்னோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை பண்ணிகிட்ருக்கீங்க. முடிந்தளவு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம். புதுசாக எதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பழசை விடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதனால் வரைக்கும் நம்மளுக்கு எது ஜீவனமோ அதை கெட்டியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா தான் அடுத்து வரக்கூடியதையும் நம்மளால் சமாளிக்க முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ரைட். புதிய முயற்சிகளை, தொழில் சார்ந்த முயற்சிகளை தவிர்ப்பது நலம் தரும். இல்லை என்றால் தேவையற்ற செலவுகள், அலைச்சல், விரயமெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் எப்படி? ஆரோக்கியத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வயதுக்கு ஏற்ற மாதிரி வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த கைகால் மூட்டு வலிகள் வர்றதோ, முக்கியமாக மூச்சு பிரச்சனை மேஷத்துக்கு இந்த காலகட்டம் மூச்சு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்கின்னு, காது மூக்கு தொண்டை, அதே போல் வந்து ஏதாவது கேஸ்ட்ரிக் தொந்தரவு, ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம், நம்ம கேஸ்ட்ரிக் ஆகிற மாதிரி ஏதாவது உணவுகளை எடுத்துக்குவோம், கொஞ்சம் பயிர் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்குவோம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் உண்டு பண்ணிடும். நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ அப்படின்னு பயப்பட்டு இசிஜியெல்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளேயெல்லாம் போயிடும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது. உடல் தொந்தரவுகள் பெருசாக இல்லை, உணவில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உடல் தொந்தரவுகள் பெருசாக வராது. முடிஞ்சளவு கேஸ்ட்ரிக் ஐட்டங்களை விட்டுருங்க. அதே போல் இந்த ஆல்ரெடி இந்த காது மூக்கு தொண்டை ஸ்கின்னு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பிரச்சனையினுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ என்னென்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த பஃபெல்லாம் கையிலே வச்சுக்கணும் நம்ம. ரைட். ஸோ எது நெசசரியோ எது நீடோ அது கையில் இருந்துக்கணும், கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறதுக்காக அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. அதே போல் படிப்பு எப்படி இருக்குது? படிப்பெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்குது, 2 கூடிய உச்சமாகிறார், 4ஆம் அதிபதி சந்திரன் ஒரு பயண கிரகம். அப்படிங்கும்போது படிப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமாக அந்த உடல் தொந்தரவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எந்த காலகட்ட கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்குங்க. மார்ச் மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி 16ஆம் தேதி இரவு இந்த 2.5 நாளுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா அந்த உடல் தொந்தரவுகளை பெருசாக நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடுது. சரிங்களா? மார்ச் 16 நைட்டு 17 மார்ச் 18 இந்த 2.5 நாள் ரொம்ப கவனமாக இருங்க. ரைட். அதே போல் வந்து குழந்தை பேர் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா, சாமி 5ஆம் இடத்துல கேது இருக்குது. 5 கூடியவர் வந்து 11ஆம் இடத்துல லாப ஸ்தானத்தில் இருந்து ராகுவை கடந்துட்டார். ராகு கடந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. கேது அந்த சூரியன் பார்க்குறாரு. ஸோ இந்த அமைப்புகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மருத்துவ செலவின் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அதற்கான ஏதாவது முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள். ரைட். ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, குடும்ப பொறுப்பு சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அதே போல் வந்து இந்த காய்கறி வெட்டுறது, இந்த இயந்திரங்களை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா செவ்வாய் ராகு நோக்கி போகிறதுனால இயந்திரங்களை கையாளும், மிக்சி, கிரைண்டரு, காய்கறி வெட்டக்கூடிய அந்த கட்ரஸு, இல்லை கையில் நைஃப் வச்சு கட் பண்ணுறீங்க, கத்தி வச்சு கட் பண்ணுறீங்கன்னா ஸோ அங்கெல்லாம் வந்து கவனமாக இருங்க. ரத்த காயம் ஆகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்புகள் உண்டு. ஈரக்கையோட மின்சாரத்தை தொடர்ந்து பிடிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா சேஃபாக இருப்பீங்க. அதே போல் பொறுப்பு அதிகரிக்கும், நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். அடுத்தக்கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால நம்ம அதை கேர்லெஸ்ஸாக விடாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டை நிர்வகிக்கிறதுலையே கொஞ்சம் லோடு அதிகமான மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ அந்த ஃபீலை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்பட்டால் போதும். கணவரை போட்டு வாங்கிடாதீங்க. ரைட். ஸோ மேக்ஸிமம் என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணுமோ மார்ச் மாதத்துக்கு மேசராசிக்கு என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது சின்னதாக வழிபாடு அதில் சொல்லியிருக்கேன். பொதுவாக மேசராசி என்பவர்கள் இந்த மார்ச் மாதம் என்ன ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளாக காமாட்சி வழிபாடு செய்துட்டு வரலாம். இல்லை நான் கன்னிமார் வழிபாடு சொன்னலையே, கன்னிமார் வழிபாடு கூட இந்த மாதம் செய்துட்டு வரலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா முருக வழிபாடு செய்யலாம். சரி, எதுனாலும் செய்யலாம். இது ஒரு 3மே இந்த காலகட்டம் ஒரு ஈவனான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அந்த பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் வந்து ஒரே ஈவனாக இருக்குது. எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.